மலையகத்தின் பல பகுதிகளில் அண்மை காலமாக லயன் குடியிருப்புகள் எரிந்து சேதமாகிய பல சம்பவங்கள் பதிவாகின. இருப்பினும் பல வருடங்கள் கடந்தும் இந்த லயன் குடியிருப்புகள் மீள் நிர்மாணிக்கப்படவில்லை என்பது மலையக மக்களின் ஏகோபித்த கோரிக்கையாகும். அதற்கு லிந்துலை நாகசேனை தோட்டத்தில் 2011ஆம் ஆண்டு லயன் குடியிருப்புகளில் ஏற்பட்ட தீ விபத்து அதற்கு விதிவிலக்கல்ல. லிந்துல்ல நாகசேன தோட்டம் நுவரெலிய மாவட்டத்துக்குட்பட்டதாகும். 2011ஆம் ஆண்டு 9ஆம் மாதம் 24ஆம் திகதி இந்த பகுதியில் அமைந்துள்ள 10 குடும்பங்களைச் சேர்ந்த 60 பேர் வசித்து வந்த லயன் அறை எரிந்து முற்றாக சேதமடைந்தது. அதனை அடுத்து வீடுகளை இழந்த இந்த மக்கள் தற்காலிகமாக தோட்ட மருந்தகத்திலும் பாடசாலையிலும் தங்க வைக்கப்பட்டனர். சுமார் 1 மாத காலமாக பாடசாலைகளில் தங்கியிருந்த இந்த மக்களுக்கு அங்கிருந்து வெளியேற வேண்டிய நிலை ஏற்பட்டது. பாடசாலையின் கல்வி நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டமையே அதற்கான காரணமாகும். இருப்பினும் தோட்ட மருந்தகத்தில் தங்க வைக்கப்பட்ட மக்களுக்கு எவ்வித வசதிகளும் ஏற்படுத்தி கொடுக்கப்படாத நிலையில் அவர்களும் அங்கிருந்து வெளியேற வேண்டிய நிலை ஏற்பட்டது. அதனை அடுத்து இந்த மக்களை தற்காலிகமாக கூடாரங்களில் தங்குமாறும் எரிந்த வீடுகளை புனரமைத்து தருவதாகவும் தோட்ட நிர்வாகம் அளித்த வாக்குறுதியை அடுத்து அவர்கள் தற்காலிக கூடாரங்களில் தங்கினர். இருப்பினும் 2011ஆம் ஆண்டு தீயினால் அழிவடைந்த தமது குடியிருப்புகள் இதுவரை புனரமைக்கப்படாமல் பச்சை காடாக காட்சியளிப்பதாக மக்கள் தமது குமுறல்களை இவ்வாறு வெளிப்படுத்தினர். போன வருஷம் பெஞ்ச மழையில் எங்க மாப்பிள்ளை மண் சரிவில் இடிஞ்சுங்க, மண்ணு கல்லுப்பறை வந்து மூடி அவ்வளவு நிலைமையில அவருக்கு ஒரு மாதிரி எல்லாம் காப்பாற்றி ஹாஸ்பிட்டல் ஒரு ஆஸ்பத்திரி இருந்தார். இவ்வளவு தூரம் இருந்து இப்ப நாங்க இருக்க இடம் இல்லாம மழையில தான் வாழ்றோம். மலையகத்தைச் சேர்ந்த அரசியல்வாதிகளிடம் இது தொடர்பில் தாம் முறையிட்டும் எவ்வித நடவடிக்கையும் இதுவரை முன்னெடுக்கப்படவில்லை என இவர்கள் குறிப்பிடுகின்றனர். வீடு செஞ்சு கொடுக்கறது எவ்வளவு கேட்டு பார்த்தோம், செஞ்சு தரேன்ட்டு இது வரைக்கும் ஒன்றும் வரல. ஜிகாமுறை சார் வந்தாரு, அவர்கிட்ட கேட்டு பார்த்தோம். அவர் இன்னும் தகரம் கொடுத்ததாக சொன்னாரு. ஆனா தகரம் வந்து எங்களுக்கு கிடைக்கவே இல்லை. தகரங்கள் ஒரு தகரம் கூட ஒரு துணி தகரம் கூட எங்களுக்கு வந்து கிடைக்கல. இதெல்லாம் எல்லா அமைச்சர்மார்கிட்டையும் கேட்டு பார்த்தோம், ஒன்றும் நடந்து பாடம் இல்லை. சரி மந்திரிமார்கள் ஓட்டுக்கு மட்டும் வந்துடுறாங்க. நீங்க ஓட்டை வாங்கிட்டு கண்ட கோட்டை கண்ணாடிகளை மேலே ஏற்றிக்கிட்டு போயிடுறீங்க. அப்போ நாங்கள் உங்களுக்கு ஓட்டை போட்டுக்கிட்டு நாங்கள் ஓட்டை வீட்டில் இருந்துக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். இவ்வாறு துருப்பாக்கிய நிலையில் கூடாரங்களில் வாழும் மக்கள் தாம் எதிர்நோக்கும் பிரச்சனைகளை இவ்வாறு வெளிப்படுத்தினர். வசதி இருக்கிறவங்க சின்ன சின்ன குடிசைகளை அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, இல்லாதவங்க இது ஆடு மாடு மாதிரி படுத்து கிடக்குறாங்க.